ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கேப்டன்ல பட்ஜெட் என்ன ப்ரோ? 90 crores சொன்னீங்க, அதான் நான் ஹையஸ்ட். ஆமா ஆமா 95 வரும். ஓகே ப்ரோ. கேப்டன் கமிஷன்லாம் சேர்த்து 100 கிட்ட வந்துருச்சு. விக்கெட் கலெக்ஷன் கம்மியா இருக்கு. நீங்க பேசுறது கேட்கல. ரொம்ப பிரேக் ஆகுது ப்ரோ. இல்ல ப்ரோ கேக்குதா? அதான் ப்ரோ, அயலான் கேப்டன்ல ரெண்டுமே வீக்கெண்ட் கலெக்ஷன் கம்மியா இருக்கே. இப்போ அயலானுக்கு பட்ஜெட் 100க்கு மேல தாண்டி போயிடும். இது எப்படி ஹிட்டுன்னு கடைசியில வந்து எல்லாம் ஓன் ரிலீஸ் பண்ணிட்டு ஹிட்டுன்னு சொல்லிடுறானுங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அது எப்படி ப்ரோ? 10 தலைக்கு இப்படிதான் பண்ணாங்க, திடீர்னு வந்து பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு கிளம்பிட்டாங்க. இல்ல அப்படிலாம் இல்ல, பட்ஜெட்டும் அதிகம் தான். அதுக்கப்புறம் ஓடிடி சேட்டலைட்டெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, ப்ரொடியூசருக்கு லாபம் தான் வரும். ஆனால் பெரிய லாபம்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வராது. 2 படமே வராது, பெரிய லாபம்லாம் வராது ப்ரொடியூசர்ஸ்க்கு. இன்னைக்கு வரைக்குமே வந்து கேப்டன் நேற்று வரைக்கும் கேப்டன் பிளானர் வந்து அதிகமாக இருந்தது. இன்னைக்கு நேற்று கொஞ்சம் மாறிடுச்சு. நேற்று ஈக்குவல் ஆகிடுச்சு. ஒரு சில ஏரியாவில் அதிகமாகிடுச்சு அயலான், ஒரு சில கேப்டன் பிளானர் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து எல்லா ஏரியாலையுமே அயலான் அதிகமாகிடுச்சு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும். எல்லா ஸ்டாருக்கும் அதை முன்னாடியே ரெக்கவர் பண்றது ஈஸி தானே ப்ரோ. பட் இவங்க ஓன் ரிலீஸ் பண்றதுனாலதான் இப்போ நம்ம பிரேக் இவன் பாயிண்ட் எதுவும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு சொல்லலாம். பட் இப்போ ஹிட்டு சூப்பர் ஹிட் அதுக்கு டிட்டர்மைன் பண்றதுக்கு ஒரு இது இல்லை. கார்த்திக் ப்ரோ, இந்த அயர்லாண்ட்ல நிறைய கொஞ்சம் ஒரு சில சீன்ஸ்ல கொஞ்சம் கிரிஞ்சா அந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு? லைக் கொஞ்சம் லாஜிக் இல்லாம நிறைய பறக்கிறது அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு? அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபேண்டசி ஏதோ இந்த படத்துல ஹீலியம் பலூன்ல பில்டிங் விட்டு பில்டிங் பறக்குறானுங்க, என்னென்னமோ பண்றானுங்க ப்ரோ ஒரு சில சீன்ஸ்ல. ஆமா அது இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. ஏன் இப்படி இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா பவர் இருக்கும், தனித்தனியா இருந்தா பவர் இருக்காது. ஆமா ப்ரோ, அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி கிரிஞ்சா இருந்துச்சு ப்ரோ நிறைய சீன்ல பார்த்தா. அந்த மாதிரி நிறைய இருந்துச்சுங்க. கார்த்திக் ப்ரோ, போஸ்டர் பாத்தீங்களா? பிடிச்சிருந்ததா? கோட் முன்னாடி வந்த 2 போஸ்டரோட இது பெட்டரா இருந்துச்சு. விஜய் லுக்குமே இதுல கொஞ்சம் பெட்டரா இருந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அதான் அதுவும் பிரசாந்த் ப்ரோ, இவங்க அஜ்மல், பிரபுதேவா டிஃப்ரெண்டா இருந்தது போஸ்டர். பிரசாந்த் அங்கிளா சொல்லுது ப்ரோ. டாப் ஸ்டார் பிரசாந்த். டாப் ஸ்டார். உங்களுக்கு என்ன ப்ரோ போஸ்டர் இது வரலையா? அந்த கன் போஸ்டர் அதான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அவர் அது போடாம இந்த போஸ்டர் இல்ல. யூசுவலா அந்த கன் ஏதாவது போஸ்டர் விடுவானுங்க ஃபெஸ்டிவலுக்கு. டிசைனர் ஓடி இருப்பாங்க போய். ஆனா அந்த டிசைனர் நல்லா செட்டில் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் ப்ரோ. போஸ்டர் டிசைன் பண்ணி. கார்த்திக் ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. தங்களாடு ஏப்ரல் ப்ரோ. தங்களாடு ஆமா தங்களாடு ஏப்ரல். கங்கோ அதுக்கப்புறம் தான் வரும். கோட் எப்படி ஏப்ரல் வருமா? எப்படி சம்மர் ரிலீஸா? ஜூன் பிளான் பண்றாங்க, பக்ரீத். ஓ கன்ஃபார்மா டேட் ஜூன்ல இப்போதைக்கு அதை வச்சிருக்காங்க, இன்னும் கன்ஃபார்ம் பண்ண தெரியல. சம்மர் தான் நல்லா இருக்கும், ஏப்ரல் மே தான் கலெக்ஷனுக்கு அந்த மாதிரி. கங்குவா நாளைக்கு போஸ்டர்ல போடுவாங்களா ப்ரோ ரிலீஸ் எந்த மந்த்னு? கங்குவா சம்மர் தான் போடுவாங்க, டேட்ல போட மாட்டாங்க.
சம்மர்னு இப்ப போடுவாங்க, தங்கலானுக்கு ஏப்ரல் அந்த மாதிரி போட்டாங்க, மந்த் அந்த மாதிரி போடுவாங்களா? அந்த மாதிரி போடுவாங்க இல்லை சம்மர்னு போடுவாங்கன்னு தெரியல. டேட்டு மென்ஷன் பண்ணலாம் போட மாட்டாங்க. கார்த்திக் ப்ரோ, இந்த விடாமுயற்சி எனி அப்டேட், எப்போ ரிலீஸ் டேட்னு? அதுவுமே சம்மர்ல வந்துருங்க ப்ரோ அதுக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் லுக் ஏதாவது எதிர்பார்க்கலாமா? எல்லா படத்துக்கும் வருது, எங்களுக்கு எதுவுமே வர மாட்டேங்குது. ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் வரத்தான் அவர் சொல்றதுதான் எல்லாம். அடுத்த வருஷம் தான் அண்ணன் வந்துட்டாரு. இங்க வந்து இந்த ஐயப்பன் வந்து பயங்கரமானவன். எவனா இந்த விஜய் ஃபேன் ஒருத்தன் வந்து அவன் சட்டை போட்டு பாண்டா பழக்கப்பட்டார்னு போட்டு எல்லாம் பரப்பிட்டு இருக்கானு 2 நாளா. நிறைய அரைக்கிறாங்கண்ணே உங்களுக்கு. வந்து உப்பு போட்டு சாப்பிடுறேன்னு நிறைய கேட்டா அரைக்கிறேன் சார், ஆமா சார் நான் வந்து டாடா சால்ட் போட்டு சாப்பிட்றேன்னா பேச முடியுங்க அவங்ககிட்ட. ஒழுங்கா பேசினா ஒழுங்கா பேசலாங்க. இந்த எகத்தால மயிரா பேசினா என்ன பேசுறது? நல்லதெல்லாம் மறந்துடுவாங்க, கெட்டதை விட்டதை வச்சுக்கிட்டு விஜய் அண்ணன் படம்னா மோசம். நான் எதுக்கு அவர் மோசம் பேசணும்? அவர் நமக்கு அண்ணன் மாதிரி. இதே நீங்க வாரிஸ் பாசிட்டிவ் ரிவ்யூ சொன்னப்பலாம் அதெல்லாம் மறந்துடுவாங்க, அதெல்லாம் மறந்துடுவாங்க. உட்காந்து அவ்வளோ விஷயம் சொல்றப்பெல்லாம் வந்து மறந்துடுவாங்க. லியோவே உட்காந்து அந்த விஎஃப்எக்ஸ் உட்காந்து வாய்கிலியே உட்காந்து அதை அவ்வளோ பாராட்டினதை மறந்துடுவாங்க. அதுலேயே விஜயனோட அந்த ஆக்டிங் கேப்பபிலிட்டிஸ் பற்றி பாராட்டினதை மறந்துடுவாங்க. இவனுங்களா ஒரு மாஃபியா பண்ணிக்கிறதுங்க, இவனுங்களா ஒன்று பண்ணிக்கிட்டு உட்காந்து உசுன்னு அது கட் பண்ணி போட்டுக்கிட்டு ஆடுறதுங்க. அது ஆக்சுவலாக மேக்ஸிமம் ஃபேன்ஸ் அது பண்ண மாட்டானுங்க பிரதர். எல்லா ஃபேன்ஸ்லேயுமே அந்த ஒரு 10% இருக்கானுங்க. அந்த 10% இவனுங்களை சமாளிக்கிறதுக்குள்ள நம்ம உயிர் போயிருதுங்க. பிரசாந்த் ப்ரோ, இந்த அயலான் ரிவ்யூல ப்ரோ நீங்க மேக்ஸிமம் வந்து அந்த லைக் அவங்க டீம் கஷ்டப்பட்டது சொல்லியிருந்தீங்க, பட் ரிவ்யூ படத்தோட ரிவ்யூ ரொம்ப கம்மியா இருந்துச்சு ப்ரோ. நான் வாண்டடா தான் பண்ணது. என்னன்னா இப்போ நம்ம ரிவ்யூனால என்ன உடனே என்ன அயலானுக்கு வந்து 10 கோடி ஜாஸ்தியாயிருதா கம்மியாயிருதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏதோ பார்க்குறேன் என்ன சொல்லியிருக்கான் அந்த குண்டா அப்படின்னு பார்ப்பானுங்க, அவ்வளோதான். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஒரு ட்ரிபியூட் மாதிரி பண்ணணும்னு நினச்சேன் நான், அவ்வளோதான். என்னன்னா ஒரு 7 வருஷம் ஒருத்தன் வந்து அதுக்கு வெயிட் பண்ணி அதை வந்து பொறுமையாக பண்ணி ஒருத்தன் வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஆப்வியஸ்லி மற்ற ரிவ்யூவர்ஸ் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் சரிதான், படம் என்ன ஸ்க்ரீன் பிளே இது அப்படிங்குவான். 7 வருஷம் ஒருத்தன் வெயிட் பண்ணுறதுக்குள்ளேயே அவங்க கிட்னி வெளியில் வந்துடும். ஸோ அந்த படம் ரிலீஸ் பண்ணதே அவங்களுக்கு சக்ஸஸ் தாங்கிறேன் நான். அது ஜெயிக்கிறது தோக்குது விட்டுருங்க. ஸோ அது ஜஸ்ட் ஒரு ஹியூமன் பீயிங்காக அதை வந்து ஹானஸ்ட்டாக பாராட்டணும்னு நினச்சேன் நான், அவ்வளோதான். அது சொல்லுவாங்க பிரசாந்த் ப்ரோ. ஆனா நீங்க அது கரெக்ட் ப்ரோ, பட் ஆனா கொஞ்சம் ஒரு இன்னொரு 4-5 மினிட்ஸ் படத்தை பத்தி பேசி ரிவ்யூ அதை பத்தி பேசிக்கலாம்னு தோணுச்சு ப்ரோ. ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் த ரிவ்யூ வந்து அது மட்டும் தான் இருந்துச்சு. அதான் ப்ரோ, நான் ரிவ்யூ படம் எப்படி இருக்கு நீங்க என்ன ஒப்பீனியன் சொல்லிருக்கீங்கன்னு பார்த்தா ஃபுல்லா நீங்க இதை பத்தி பேசியிருந்தீங்க. படம் ரிவ்யூ வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு ப்ரோ. அத சும்மா ஒரு ஃபீட்பேக்கா சொல்லணும். தாராளமா சொல்லணும்பா, அது தாராளமா. அருண் ப்ரோ, அருண் கையை தூக்குறாரு. பிரசாந்த் ப்ரோ, வடக்குப்பட்டு ராமசாமி பார்த்தேன் ப்ரோ, ட்ரைலர் சூப்பரா இருந்தது. தேங்க்யூ. என்ன அதை படம் எப்படி ப்ரோ? அதை வச்சுட்டு ஏதோ பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ அண்ணன் சந்தானன் ஏதோ போட்டிருக்காரு, நான் அந்த ராமசாமி இல்லை அப்படின்ட்டு இருக்காரு. அதுக்கு ஏதோ போட்டு எல்லாம் அது ஒரு பஞ்சாயத்து லைட்டாக போயிட்டு இருக்கு போல. சரி, எந்த பஞ்சாயத்துனாலும் நல்லது. எங்க படம் ஏதோ மார்க்கெட்டிங் ஆச்சுன்னா சூப்பர் ப்ரோ. ஆனா உங்க லுக்கு செம ஃபன்னா இருந்துச்சு. அது ஏன் கேட்குறேன்னுப்பா, சட்டியை வச்சு வெட்டி ஃபுல்லா, ஐயோ அதை வச்சுக்கிட்டு அந்த கேப் போட்டுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு 4 மாதம். அப்புறம் அந்த ஹிட்லர் மீசை மாதிரி அந்த ஷார்ட் மீசை போட்டு மூஞ்சி பார்த்தீங்கன்னா சும்மா அந்த கார்த்திகை போன லட்டு மாதிரி. நடராஜ், பிரசாந்த், என்ன பிரசாந்த், பொங்கல் வாழ்த்துக்கள். நடராஜர் கடை பட்டைய கிளம்புது பிரசாந்த். நன்றி நன்றி தலைவரே. பரவாயில்ல. நம்ம ஊர்ல வந்து ஏதோ முன்னேற்றம். அவனாசியில் ஆரம்பிக்கிறப்போ கொஞ்சம் பயம்தான், பட் ஒரு சின்ன நம்பிக்கை என்னன்னா எல்லாரும் குவாலிட்டியான விஷயத்த விரும்புவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஓகே தலைவரே, ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ இது வரைக்கும் செம பாசிட்டிவ். அப்படியே இந்த ஒரு வருஷம் தலைவா தாக்கு பிடிச்சிட்டோம்னா அடுத்த வருஷம் அப்படியே மேலே வந்துடுவோம். ஆல்ரெடி அப்ப டாப் தலைவா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நமக்கு ரியாலிட்டி தெரியும். பட் என்னன்னா தெளிவா ஒரு தொழில் பண்றதுல என்னன்னா,
இது தொழிலோட ஆக்சுவல் பர்பஸ் என்னன்னா நிறைய பேர்த்தோட லைஃப் மாறுது. இப்போ வேலை செய்கிற பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக மாறிட்டானுங்க. அவங்க வீட்டில் அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்குது. அதெல்லாம் தான் நமக்கு என்னென்னா, தொழிலில் லாபம் பண்ணுறோம் நஷ்டம் பண்ணுறோம் அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம நிறைய பேர்த்தோட லைஃப் சின்ன சின்னதாக மாறுதுங்கிறப்ப தான் செம ஹாப்பியாக இருக்குது. நல்லா பண்ணுறாங்க பசங்க. கடையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் அசாரு ஃபைசல்னு 2 பேர் சூப்பராக கடையை பார்த்துக்கிறாங்க. நாம் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. அவங்களே எல்லாம் பார்த்து கஸ்டமரை அவ்வளோ கரெக்டாக வெல்கம் பண்ணி, நான் வந்து பயங்கர ஒரு எக்ஸ்பர்ட் எடுத்துனா கூட இவ்வளோ பண்ண மாட்டாங்க. நம்ம பசங்க நான் ஒரு ஃபேமிலி மாதிரி நினச்சிட்டு வேலை செய்கிறாங்க. எல்லாருமே தான் ரிஸ்வான் கம்பெனி பார்த்துக்க. அப்படி என்னையா எல்லா முஸ்லீம்ஸ்னால் அதெல்லாம் எனக்கு தெரில. அவங்க முஸ்லீமா ஹிந்துவா கிறிஸ்டியன்னால வைபாக எனக்கு செட் ஆகுறாங்க. அவ்வளோதான் நமக்கு, அவ்வளோதான். அதை தாண்டி எனக்கு மதம் ஜாதி அதெல்லாம் பெருசாக ஒன்றும் பட மாட்டேங்குது. அது ரொம்ப சின்சியராக வேலை செய்கிறாங்க பசங்க. வந்து ஒருத்தர் ரொம்ப சின்சியராக வேலை செய்கிறாங்க. கஷ்டமாக தான் இருக்குது. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் தான் ரொம்ப முக்கியமான வருஷம் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா நானும் என்னோட எல்லைக்கு என்னோட இருக்கிற வடிவேலு மாதிரி பாக்கெட்டை வந்து காட்ட வேண்டியதான். அந்த அளவுக்கு இருக்கிற எல்லாத்தையும் வலிச்சு தூக்கி உள்ள போட்டாச்சு தொழிலுக்குள்ள. பிரசாத் ப்ரோ, கடை மெயின்டெனன்ஸ் வந்து பரவாயில்லையா ப்ரோ? லைக் மேனேஜ் பண்ண முடியுது? அது ஒன்றும் இல்லை நண்பா. அது என்ன கிளீனிங் தான். தினமுமே 2 தடவை இந்த ரெண்ட் அப்புறம் எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் அதெல்லாம் ஓகே நண்பா. அதெல்லாம் பெரிய காஸ்ட்லாம் வரதில்லை. ஏன்னா ஏர் கண்டிஷனிங் இப்போ தேவையில்லை. சம்மர் வந்தால் கொஞ்சம் போடணும். அந்த பில்டிங்கே கொஞ்சம் கூலான பில்டிங் தான். முன்னாடி மரம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஏர் கண்டிஷனிங்கு இந்த மொட்டை வெயிலெலாம் நிற்கிறது இல்லை. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அந்த பில்டிங்கு. மற்ற என்ன நண்பா, ஏசி ஓடு, மேபி ஏசி ஓடலாம். அது அந்த காஸ்ட் தான் வரும். அப்புறம் இபி பில் என்ன ஒரு 4 to 5,000 ரூபா வரும் மேக்ஸிமம். எம்ப்ளாயி சேலரி. ஸோ 2 பேருக்கு 15,000 தருது இப்போதைக்கு. ஸோ அது அப்புறம் வாடகை. ஸோ இதுதான் இதுதான் நம்ம செலவு. ஸோ அது கவர் ஆயிடும். அது அப்படியே கவர் ஆயிடும், ஈஸியாக கவர் ஆயிடும். ஸோ நமக்கு இப்போதைக்கு பிரேக் ஈவன் பண்ணால் போதும். இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும், இந்த வருஷம் கடை பொறுத்த வரைக்கும் பிரேக் ஈவன் பண்ணாலே போதும். பிரேக் ஈவெண்ட்டில் ஒரு சின்ன லாஸ் வந்தால் கூட ஓகே. இந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் ஆனால் போதும். அடுத்த வருஷம் கடை பெருசாக பண்ணால் போதும். அண்ட் இன்னொன்று, கடையிலேருந்து இப்போ கொரியர்லாம் அனுப்புகிறோம் பார்சல்ஸ் எல்லாம். ஸோ அந்த ஒர்க்கு சேர்ந்து அந்த கடை பார்த்துக்குது. ஸோ அது ஒரு மாதிரி ஒரு 2-3 விஷயம் ஆல்ரவுண்டர் மாதிரி கடை யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால் எங்களுக்கு அது காஸ்ட் வந்து இன்கொயர் ஆயிரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமாளிச்சிடலாம் நம்ம. என்ன இந்த கடை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா உள்ளே போட்டிருக்கு. ஆமாம், 10 லட்ச ரூபா போட்டிருக்கு. அந்த எல்லாமே லைட்டு மாற்றுறதெல்லாம் அந்த காஸ்ட்டு திருப்பி ரெக்கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் ஆப்வியஸ்லி. ஸோ அது வந்து அதுதான் டைட் ஆக்குது. ஸோ அந்த காசு தான் ரொம்ப டைட் ஆக்குது. ஒருத்தருக்கு கடை வாங்கி போட்டிருந்தேன் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட. அப்புறம் அவர் திருப்பி தந்துட்டேன். அது இன்னொரு கடனை வாங்கி திருப்பி தந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டைட்டு. அது இருக்கும். ஆனால் என்னென்னா பாசிட்டிவ் என்னென்னா, வர்ற கஸ்டமர் எல்லாருமே உள்ளே வந்துட்டு போகிறவங்க எல்லாருமே பாசிட்டிவாக போய் ரெஃபர் பண்ணி இன்னொருத்தவங்க வராங்க. அந்த மாதிரி அந்தளவுக்கு பசங்க சூப்பராக சர்வீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ எங்கள் பிஸ்னஸ் இப்படி தான் ஆரம்பிச்சதுங்க. கம்பெனி ஆரம்பிக்கும் போது வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே ஒரு பெயிண்டர் மாதிரி நானும் இன்னொரு டெய்லர் மட்டும் தான் உட்காந்துருப்போம். எவனுமே இருக்க மாட்டானுங்க. ஏன்னா தைக்கிறதுக்கு துணி இருக்காது. துணி இருந்தால் ஆள் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அவ்வளோ பிரச்சனை இருக்கும் ஃபஸ்ட்டு வருஷம்லாம். அப்புறம் செகண்ட் வருஷம் அப்படியே கன்சிஸ்டன்ட் ஆச்சு. அப்புறம் அப்படியே இந்த வருஷம் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி க்ளோஸ் பண்ணவே முடியல, அவ்வளோ வேலை வந்துட்டு இருந்துச்சு. இந்த வருஷம்லாம் பீக்கில் போகுதுன்னா ஐ மீன் வேலை ஆளுகளுக்கு வந்து அவ்வளோ வேலை இருக்குது. அந்த மாதிரி ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டேன். அந்த ஜோனுக்கு கொண்டு வந்துச்சு. ஸோ இந்த வருஷம் நைட்டும் மூலமாக உழைக்கணும் நண்பா. இந்த வருஷம் இந்த 12 months வந்து சோறு தண்ணி பார்க்காம உழைச்சோம்னா 2025 வந்து சூப்பராக இருக்கும் பிஸ்னஸ். அதான் பிஸ்னஸ் வந்து என்னென்னா, இவனுக்கு இந்த இன்ஸ்டாகிராமில் காட்டுறதை பார்த்துட்டு மட்டும் பிஸ்னஸ் பண்ணிடாதீங்க மக்களே, செத்துருவீங்க. அதை மட்டும் சொல்லிட்டேன். இன்ஸ்டாகிராம்லேயே 2-3 பேர் பிஸ்னஸ்ஸு நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு பண்ணி பூரா பல்லு போயிடலாம் உடச்சிட்டு உட்காந்துருக்கானுங்க. பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு சோதிச்சு கொன்று எடுத்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிவார்டு தரும். அந்த சோதிச்சு கொன்று எடுக்கிற இதில் வந்து அந்த பிஸ்னஸை விடாமல் பிடிக்கணும். அது எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து லாபம் கொடுக்கும். அண்ட் லாபங்கிறது வந்து கன்சிஸ்டண்ட்டெல்லாம் இருக்காது. ஒரு நாள் வரும், ஒரு நாள் போகும். இது எல்லாமே நடக்கும். எல்லாமே காசுக்காண்டி நம்ம பண்ண முடியாது. சிலதெல்லாம் கஸ்டமர் காண்டி பண்ணி தான் ஆகணும். சிலதெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காண்டி சில காசு விட்டு தான் ஆகணும். இதெல்லாம் நடக்கும். இப்போது
ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஹூடியெல்லாம் 690 ரூபாய்க்கு போட்டோம், அதை அப்புறம் குறைச்சி 590 ரூபாய்க்கு போட்டோம். உண்மையாக சொல்கிறேன், மேக்கிங் காஸ்ட்டே 550 ரூபா ஆயிடும். ஸோ அதில் என்ன லாபம் வந்திருக்குன்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் அதில் என்ன லாபம் அப்படின்னா, கஸ்டமருக்கு நம்ம குவாலிட்டி என்னன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுலேருந்து இன்னொரு ப்ராடக்ட் வாங்குறாங்க. ஸோ அதில் எல்லாம் சேர்த்து கன்சாலிடேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஒரு லாபம் வந்திருக்கும். அப்படி தான் வளர முடியுங்க. ஸோ எல்லா ப்ராடக்ட்லேயுமே வந்து 100% லாபமெல்லாம் வராதுங்க, வரவே வராது. கார்மெண்ட்லாம் வர வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்படி தான் அந்த கேம். அடுத்தது என்ன ப்ரோ, கோயம்புத்தூர் சென்னை அப்படி ஓபன் பண்ணலாம்னு பிளான் இருக்கா? ஆமாண்பா, இது ஒரு வருஷம்பா. இந்த ஒரு வருஷம் என்னென்னா, இது ஃபுல்லாக என்ன, இந்த டேட்டா கம்ப்ளீட்டாக என்னென்னா இதோட ப்ளஸ் மைனஸ் என்ன, கஸ்டமர்ஸோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது, எந்த நாள் வர்றாங்க. இதுல உங்களுக்கு சீசன் தகுந்த மாதிரி மாறும்ல ப்ரோ, ஒரு சில மந்த்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தி பேர் வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் வந்துன்னா ஒரு சீசன் அடிக்கும். சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இப்போ அவசரமாக இந்த கேர்ள்ஸ் இந்த செட்டு, இந்த நைட் வேர் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய கேட்குறாங்க வந்துட்டு. அது கிட்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. கிட்ஸ் வந்து அடுத்த மாதம் சேலுக்கு வந்துடும். ஸோ கிட்ஸ் நிறைய கேட்குறாங்க, கிட்ஸ் ரெடி பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட. ஸோ கேர்ள்ஸ் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வரோம். லெகின்ஸு அதெல்லாம் கொண்டு வரலான்ட்டு இருக்கோம். அண்ட் சம்மருக்கு ஒரு கலெக்ஷன்ஸு கொண்டு வரலான்ட்டு. அதுக்குள்ளேயே வந்து ரெடிமேட் ஷர்ட்ஸ் பேண்ட்ஸ், அது ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அது உள்ளே கொண்டு வந்துடுவோம். தீபாவளிக்கு கம்ப்ளீட்டாக கடையாக மாறிடுங்க, எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட உமன்ஸ் கொஞ்சம், மென்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்தளவுக்கு கொண்டு வந்துடும் தீபாவளி தான் எய்மே. ஆக்சுவலாக வர தீபாவளி தான் எய்மே. ஏன்னா அதில் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்தாலே போதும்னு நினைக்கிறோம். ஸோ ட்ரெயின் வந்து ஆக்சுவலி இந்த ஹுடி வந்து நீங்க கரெக்டா அந்த டிசம்பர் அந்த வின்டர் டைம்ல கரெக்டா ஸ்டாக் தான் ப்ரோ உங்களுக்கு நல்லா ப்ளஸ்ஸா இருந்துச்சு நினைக்கிறேன். அதான் அது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் போன ஜூனே பண்ணிட்டேன் ஹுடியை துணி பண்ணி அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிச்சங்காட்டிக்கு தான் 2 மாதம் ஆகும். ஹுடியெல்லாம் ரொம்ப டஃப் தைக்கிறது, தைச்சு முடிக்கிறது 2 மாதம். அது எப்படியே கரெக்டா நீங்க அந்த வின்டர் டைம்ல சேல்க்கு கொண்டு வந்துட்டீங்க. இந்த வருஷம் அதான் ப்ரோ, இந்த வருஷம் அதே தான். அகைன் ஏப்ரல் மாதமே என்னென்னா ஹுடி மேனுஃபேக்சரிங் ரெடி பண்ணிடுவேன். ஸோ ரெடி பண்ணிட்டோம்னா தான் உங்களுக்கு அடுத்த வரணும். அதெல்லாம் பழைய நூல் பாக்கியெல்லாம் இருக்குதுங்க காசு, அதை வேற க்ளீன் பண்ணணும். அது எப்படி கார்மெண்ட்ஸ் அங்கே இருக்கு? கார்மெண்ட்ஸும் உங்களுக்கு இல்ல தனியா என்ன கார்மெண்ட்ஸ் அருண் ப்ரோ கார்மெண்ட்ஸ் சொல்லுங்க நடராஜ். கோயம்புத்தூர்ல வந்து ஷாப் ஏதாவது பார்த்துருக்கீங்களா பிரசாந்த்? இப்போ இல்லை நடராஜ் ப்ரோ, ஒரு வருஷம் போட்டுங்க, அடுத்த வருஷம். ஏன்னா இந்த வருஷம் எல்லாம் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குங்க. இன்னுமே வெரைட்டிஸ் ஜாஸ்தி பண்ண வேண்டியது இருக்குது. இல்ல கோயம்புத்தூர்ல பார்க்கணும்னு சொல்லல, பக்கத்துல காலப்பட்டியில் இருக்குது, பார்க்கலாம். ஆனா வீட்டுல ஐயன் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க, எல்லாம் சூப்பரா இருக்காங்க. பரவாயில்ல. அவனாச்சு அன்னைக்கு நான் கடைக்கு வந்தேனப்பா, நானு கடை நல்லா பசங்க நல்லா பண்ண, நீ சொன்ன மாதிரி நல்லா பசங்க நல்லா நல்லா கொடுத்தாங்க. நான் உள்ள கார்ல உட்காந்து ஃப்ரெண்டு தான் டிஷர்ட் நல்லா இருக்குப்பா. ரொம்ப நன்றிடா, ரொம்ப நன்றிடா. நன்றி. எப்பா நான் சின்ன பையன், நீ தான் மூத்தவன் பிரசாந்த், நீ சீனியர் எனக்கு. ஓகே, ஏனப்பா அதனால என்ன, கஸ்டமர் தான். அருண் ப்ரோ என்னமோ கேட்டீங்க? இல்ல என்ன கேட்டா, இல்ல கார்மெண்ட்ஸ் இருக்குல்ல ப்ரோ, கார்மெண்ட்ஸ் அங்கே வச்சீங்களா தனியா வச்சீங்களா? கார்மெண்ட்ஸ் எனக்கு புரியல. ஸ்டிச்சிங் வந்து நீங்க அங்கே பண்றீங்களா இல்ல ஸ்டிச்சிங் வெளியே பண்ணி பண்றீங்களா? எல்லாமே நாம தான். யான்ல இருந்து இல்ல ப்ரோ, ஷாப் இருக்குல்ல, அங்கே பண்றீங்களா இல்ல தனியா வச்சீங்களா? இருக்கு அவினாசிலே ஃபேக்டரி. ஓ, அது எங்க ப்ரோ இருக்கு? ஃபேக்டரி வந்து அவினாசிக்குள்ளேயே இருக்கு, உள்ள ஆமா. அங்க ஏன்னா கேக்குறேன்னா ப்ரோ, நீங்க ஆல்ரெடி சொல்லி தெரியுமா, அந்த கார்பரேட் இருக்குல்ல, கார்பரேட் ஆர்டர்ஸ் நல்லா பண்ண சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. இப்ப எங்களுக்கு எப்படின்னா ப்ரோ, எங்களுக்கு வந்து ஆஃபீஸ் ஈவெண்ட் வரும், ஓகேவா, வருஷத்துக்கு ஒருத்துக்கு வரும். அப்ப எப்படின்னா ஒரு 500 to 1000 பேருக்கு எப்படின்னா இந்த ஹூடி பண்ணுவோம் ஒரு வருஷம். நெக்ஸ்ட் இயர் எப்படின்னா டிஷர்ட் பண்ணுவோம். அது எப்படின்னா காலரும் பண்ணுவோம், காலர்லெஸ்ஸும் பண்ணுவோம். புரியுது. அதை நீங்க எப்பன்னு சொன்னீங்கன்னா உங்களை கேட்கறேன். நீங்க ஆர்டர் இங்க ஒரு இது கொடுங்க, எஸ்டிமேட் கொடுங்க. நெதர்லாண்டுக்கு பண்ணி தந்தோம், ஒரு 100 டிஷர்ட் பண்ணி தந்தோம். அவங்க ஓகே 9 ஸ்டேட்ல இருந்து அவங்க அந்த சீனியர் ஆஃபீஸர்ஸ்க்கு, அந்த சீனியர் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு மட்டும் பண்ணி தந்தோம். ரொம்ப ஹாப்பியாகி போயிட்டு எல்லா ஸ்டேட்ல இருந்துமே அந்த ரெப்ரசன்டேஷன் அவங்க எல்லாருமே ஆர்டர்ஸ் திருப்பி தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு இந்த SSI அப்படின்னு ஒரு கம்பெனி, அவங்களுக்கு ஒரு 800 டிஷர்ட் பண்ணுறோம். அது இந்த மாதம் 25th ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகுது.
ஓகே ஓகே. அதான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆர்டர் கார்பரேட் ஆர்டர் பெரிய ஆர்டர் வரும். ஃபர்ஸ்ட்லாம் எப்படின்னா 20 டிஷர்ட் 50 டிஷர்ட் வரும். இப்போ எல்லாமே அது எல்லாமே சரி. 500 700 அப்படியே கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்குதுங்க. ஓகே ஓகே. ஆனா எங்க ஸ்ட்ரென்த் கூட ப்ரோ எப்படியும் நண்பா 500 1000 நண்பா வரும். எங்க கம்பெனியோட கெப்பாசிட்டி வந்து ஒரு மாசத்துக்கு 50,000 டிஷர்ட் தைக்கலாம். ஓ ஓகே எங்க ஓகே. ஃபேக்டரியோட கெப்பாசிட்டி. ஸோ 50 மிஷின் இருக்கு. அது சரி சரி. அதெல்லாம் ஊத்தி ரத்தத்தை ஊத்தி வச்சிருக்கிறேன் நான். அதான் இப்பதான் ஹூடி கொடுத்தோம் நாங்க. ஓகே ஓகே. இப்ப நெக்ஸ்ட் இந்த இயருக்கு எப்படின்னா வந்து டிஷர்ட் தான் போலாம் இருக்கும். காலர்லெஸ் இல்ல இல்ல காலர் தரலாம் இருக்கும். என்னன்னாலும் சரிங்க. நான் ஒரு டிஎம் பண்றேன், எனக்கு நீங்க அனுப்பி விடுங்க எனக்கு எனக்கு. சொல்லிட்டீங்கன்னா எனக்கு என்ன குவான்டிட்டின்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி வேணும் அப்படின்ட்டு எனக்கு டிசைன்ஸோ இல்லை லோகோவோ தந்துட்டீங்கன்னா லோகோ தந்தீங்கன்னா கூட போதும். நான் உங்களுக்கு மார்க்அப் நான் பண்ணி கையில் கொடுத்துருவேன். உங்களுக்கு மார்க்அப் பாருங்க. சரி ஓகே. மார்க்அப் பார்த்துட்டு அதில் கரெக்ஷன் சொல்லுங்க. சொல்லிட்டீங்கன்னா சரி. நீங்கள் உங்கள் ப்ரிஃபர்டு கலர் சொல்லிட்டீங்கன்னா ஏதாவது யூனிக்கான கலர்னா யான் எடுத்தே ஓட்டிடலாம். கம்ப்ளீட்டாக ஓட்டி நான் உங்களுக்கு நான் தந்துடுவேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ப்ராசஸ் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதெல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே ப்ரோ. நான் அனுப்பிச்சு விட்றேன், நீங்க சொல்லுங்க எனக்கு. கண்டிப்பாக ஓகே கண்டிப்பா. அண்ட் நானே சொல்லிச்சிருந்தேன், நான் பேச முடியல. அதை இன்னைக்கு சொல்றேன். தேங்க்யூ வரணும். இல்லை எல்லாருமே எனக்கு டைம் பாஸில் நிறைய ஹெல்ப்புங்க. நீங்கள் இனிஷியல் டே ஓப்பனிங் டேவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டைம் பாஸ்லேருந்து வந்தாங்க. இப்போ வரைக்குமே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உரிமையாக அந்த டைம் பாஸ் டிஸ்கவுண்ட்னே ஒன்று வச்சுருக்கிறேன் கடையில். வந்தோடனே டைம் பாஸ்னாலே உடனே டிஸ்கவுண்ட் பண்ணிடுவோம் அப்படி நம்ம அசார் மேனேஜரு. ஸோ எல்லாம் ப்ரோக்ராம் கார்த்திக் ஐயப்பனுக்கு தலைவன் இல்லை கார்த்தி பெரிய இன்ஃப்ளூயன்சர் இல்லை. கார்த்தி வந்து உண்மையாக கண்டிப்பா. கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொழிலுக்கு வந்து கார்த்தி பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறான். ஐயோ அதே மாதிரி இந்த வருஷம் டைம் பாஸ் டிஷர்ட் அடிக்கலாமா என்ன? அடிப்போமா என்ன சொல்லணும்? இங்கே தான் சொல்லணும். அடிக்கிறேன்னா சொல்லுங்கள். ஒரு 200 திருப்பி கண்டிப்பா. எவ்வளோ சொல்லுங்க, பண்ணிடலாம். 200 300 பண்ணுவோம். நான் செம்ம சூப்பராக பண்ணித்தரேன். அதே பிளாக்ல பண்ணலாம். எனக்கு யாராவது ஒரு டிசைனர் வந்து டைம் பாஸ் லோகோ பண்ணித்தாங்க. புதுசாக ஏதாவது செமையாக பண்ணித்தாங்க. போன வருஷம் பண்ணோம். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பண்ணணுமா? ஏன் கார்த்தி தூங்கிட்டான்? போன வருஷம் பண்ணோம். அதான் ஒரு நம்பர் இது பண்ணுங்க. ஸ்பான்சர்ஸ் வழக்கம் போல் யார் யார் ஸ்பான்சர் பண்ணுறீங்கன்னு வாங்க. இல்லை காசை வச்சுருப்பீங்க, எல்லாம் குரூப் வாங்க. நான் போன வருஷம் நானும் கிட்டத்தட்ட 30% நான் ஏற்றுக்கிட்டேன். சில அமௌண்ட் வரல, பட் அது இதுன்னு இல்லை. அது நானே போட்டு நான் பண்ணிட்டேன். ஸோ இந்த வருஷம் வாங்க. வந்துட்டு எனக்கு என்னென்னா ஒரே இடத்துல காசு கலெக்ட் பண்ணி எனக்கு ஒரே பேமெண்ட்டாக தந்துடுங்க. ஏன்னா எனக்கு பேமெண்ட் ட்ராக் பண்ணி இதெல்லாம் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு அது என்ன காஸ்ட் என்னவோ அதை நான் சொல்லி நான் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு நான் பண்ணி தந்துடுறேன். டிஷர்ட்டு சூப்பராக பண்ணி தந்துடுறேன் நான். ஏன்னா இந்த தடவை போன வருஷத்தை விட இந்த தடவை செம்மையாக துணி வந்து பயங்கரமாக பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பிளாக்கு இதெல்லாம் ஒரு 14 கலர் பண்ணி வச்சுருக்கேன். மேபி 2 கலரில் பண்ணி நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். நம்ம நண்பர்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். சொல்லுங்கள், பண்ணி விட்டுலாம் இந்த வருஷம். ஒன்றிதான் உங்களுக்கு உங்கள் சீசன் இப்போ தான் நினைக்கிறேன். அப்படியே மந்தமாக தான் இருக்குது டைம் பாஸுமே. இங்கே விஜய் அஜித் படம் வந்தால் தானே இங்கே ஒரே கொண்டாட்டம். ஊர் 2 பட்டா கார்த்திக்கு கொண்டாட்டம். ஐயப்பன் வந்து ஆளுக்கு 2 விஜய் ஃபேன் 2 அஜித் ஃபேனை ஏற்றி விட்டுட்டு என்ன அது வாரிசு துணி வைப்போ என்ன பரபரப்பு. இப்போ பார்த்தா கொஞ்சம் மழையும் முடிச்ச மாதிரி ஃப்ரீயாக இருக்குது. ஏன் தினேஷ் பிரதர்? ஆமாம் ப்ரோ பிரசாந்த் ப்ரோ, இது பிரபாஸோட மூவி பார்த்தீங்களா? ஏதோ ஹாரர் காமெடி மூவி. அவர் என்ன ப்ரோ நல்லா பேன் இண்டியா மூவியாக நடிச்சிட்டு கடைசியில் லோக்கல் யார் ப்ரோ? ஏதோ ஹாரர் காமெடி மூவியுமே. யார் இவரா? பிரபாஸா? பிரபாஸ் இல்லை பாவங்க அவர். என்னன்னா அது ஏதோ இந்த லுங்கி கட்டிட்டு நின்று இருந்தா அப்படி. அது என்னன்னா அதுலேயும் ஃபேஸை வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவர் பாவங்க ஒரு மாதிரி ஒரு சுழலில் மாட்டிட்டு அப்படி. ரொம்ப நல்ல மனுஷங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச. ஆக்சுவலாக என்னென்னா கேரக்டராகவே செம்ம கேரக்டரான ஒரு ஆளுங்க. பாவம் இவனுங்க கமர்ஷியல் குதிரையை ஓட்டுறதுக்கு அந்த ஆளை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறானுன்னு நினைக்கிறேன். இதை அப்படி இப்படி பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுங்க. எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் 2 வருஷம் போய் டீடாக்ஸ் பண்ணி உடம்புலாம் ரெடி வந்துட்டு வந்தாருன்னு நிச்சயமாக திருப்பி ஒரு 2000 கோடி ரூபா படம் கொடுப்பாருங்க அவர். அவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி. இதான தெலுங்கு படம் தான் நினைக்கிறேன் ப்ரோ. பேன் இண்டியாவான்னு தெரியல. இல்லை அதுதான் நண்பா, பேன் இண்டியா என்ன பாகுபலி என்ன பேன் இண்டியாவே எடுத்தானுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டு சொல்கிறேன், நல்ல தெலுங்கு படம் எடுத்தானுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது எல்லா பக்கம் ரீச் ஆச்சு. இப்போ கண்டாரா வந்து என்ன ஹிந்தியில் ஓடுன்னு எடுத்தானுங்க.
கன்னடத்தில் சூப்பராக ஓடுன்னு எடுத்தானுங்க, அது இந்தியா ஃபுல்லாக ஓடிச்சு. ஸோ ஒழுங்காக நம்ம ப்ராடக்ட்டை ஒழுங்காக பண்ணால் போதும். இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய பார்த்தீங்கன்னா யூஎஸ் போகுது டிஷர்ட்ஸு, இங்கேருந்து வாங்கி நிறைய பேர் யூஎஸ்க்கு அனுப்புகிறாங்க, எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்க. நான் ஒழுங்காக இங்கே தமிழ்நாட்டுக்கு ஒழுங்காக பண்ணாலே போதுங்க, அது உலகம் ஃபுல்லாக அதுவே ரீச் ஆகிடும். அதை விட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று ஐடியா பண்ணிக்கிட்டு அவங்க கூட மேட்ச் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன வரும்னு இருக்குல்ல. ஸோ அதை ஒழுங்காக பண்ணாலே போதும். அதே மாதிரி இந்த ட்ரை ஃபிட்டுப்பா நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அது பண்ணுதுப்பா இறுதியாக ஒரு 2-3 வாரம்ப்பா வந்துடும்ப்பா. இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த ஜிம்முக்கு போடுறீங்கள, அதுதான் அதை பண்ணுது. நீ எப்போ பார்த்தாலும் ட்ரை ஃபிட்டுன்னு அந்த பாலிஸ்டர் கேட்டே இருக்கிறீங்க. ஓகே, அது உங்களுக்கு இஷ்டமே இல்லை ப்ரோ, சத்தியமாக இஷ்டம் இல்லைங்க. என்ன பண்ணுறதுக்கும் வியாபாரத்துக்கு பண்ணுறேன், அவ்வளோதான். அதுவே நல்ல குவாலிட்டியில் பண்ணித்தரேன், நம்பர் 1 குவாலிட்டியில் பண்ணித்தரேன். நான் இது இந்த காட்டன் பேண்ட்டே போட்டு போங்க ஜிம்முக்குன்னு கேட்க மாட்டேறாங்க, பாலிஸ்டர் பேண்ட்டு தான் போடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி, பெட்டர் மேக்ஸ் லைட்டே வேணும்னா பெட்டர் மேக்ஸ் லைட்டே கையில் கொடுத்துட வேண்டியது, என்ன பண்ண முடியுங்க. பிரசாந்த் ப்ரோ, இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து நம்ம ஸ்வெட் ஆகுறப்ப காட்டன் அது ரொம்ப அப்சர்வ் ஆகும் ப்ரோ. இது வந்து அதெல்லாம் கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கும், அந்த ஆஸ்பெக்ட்ல தான் கேக்குறாங்க. ஓகே, சி கஸ்டமர் கேட்குறாங்கன்னா கஸ்டமர் இஸ் கிங், அவ்வளோதான். ஸோ ஏதோ ஒரு அர்த்தத்தில் கேட்குறாங்க. ஸோ அதுவே நம்ம இப்போ நல்ல இடத்துல பாலிஸ்டர் ஒன்று அந்த இது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்குங்க, பண்ணிடுவாங்க, பண்ணிவிட்டு சூப்பராக பண்ணித்தருது. அதே மாதிரி லா ஃபர்ம் ஒருத்தங்க, அவங்க ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க, அவங்களுக்கு ஃபுல்லாமே ட்ரை ஃபிட்டு அந்த செட்டு ஃபுல்லாக நாம் தான் பண்ணித்தரோம், கிட்டத்தட்ட 17 டீமுக்கு பண்ணித்தரோம். ஸோ அந்த ப்ராசஸ்ஸு, அதாவது இந்த வருஷம் இந்த மாதமே தலை தீ பிடிச்சிரும், அந்தளவுக்கு வேலை இருக்குது. இதுக்கிடையில் படம் ரிலீஸ் வேறு 2ஆம் தேதி இருக்குது. ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குதுங்க. இதுக்கிடையில் காசு கையில் இல்லை, இதுக்கிடையில் கடன் நிறைய இருக்குது, இதுக்கிடையில் வீடு ஒரு பக்கம் கட்டிகிட்டு இருக்கிறோம். அதாவது பட் ஹாப்பியாக இருக்குங்க. ஆக்சுவலாக என்னென்னா இதெல்லாம் ஒரு பெரிய பாரமாகவே தெரில, அதெல்லாம் ஒரு பெரிய பாரமாகவே தெரில, ஜாலியாக பண்ணுறாரு, ஜாலியாக ரசித்து பண்ணுறேன். அந்த வரலட்சுமி படம் எப்போ ரிலீஸ் ப்ரோ? அது மேக்ஸிமம் பிப்ரவரி ஆர் மார்ச். அது சூப்பராக, அது ரொம்ப டைலாக்ஸ் நிறைய இருக்கும் ப்ரோ. ஒரு மாதிரி பண்ணேன் டேரக்டர். அதுதான் அந்த ஒரு இந்த பொலிட்டிஷியன் கெட்டப் மாதிரியா ப்ரோ? அந்த ஒயிட் ஷர்ட் ஒயிட் டீசன் இல்லை ப்ரோ, ஃப்ரெண்டு மாதிரி. அது பாருங்களேன், பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு எப்படின்னு, அதில் வர்றப்ப சொல்கிறவங்க அது மாதிரி நல்லா இருக்கும் ப்ரோ, எனக்கே ரொம்ப பிடிச்சி. அதில் ஒரு பேர் வச்சாச்சா அந்த படத்துக்கு? என்ன ப்ரோ பேர் வச்சுருக்காங்க, இப்போ சொல்ல முடியாதே, என்ன பிரச்சனை, டைரக்டர் சார் சொல்லுவார். வச்சுட்டாங்க, எல்லாமே வச்சுட்டாங்க, பாருங்க, பார்த்து சொல்லுங்க. விஷ்ணு, ஹாய் விஷ்ணு. தினேஷ் ப்ரோ சொல்லுங்க. தினேஷ் ப்ரோ. ப்ரோ இப்போ இந்த கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், தெலுங்குலும் அதான் நேம் வச்சிருக்காங்க, தமிழ்லையும் அதுதான் இருக்கு. அது ஏதாவது ப்ராப்ளம் வருமா இந்த டைட்டிலுக்கு? எப்படி ப்ரோ, அதெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன் தெலுங்குல ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா? கோட்னு இன்னொரு ஏதோ திவ்ய பாரதி படத்துக்கு ஏதோ ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. கோட் இல்ல, அது கட்டி அதனால வராதுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி கோட் லூர்னு மாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது கரெக்டா இன்னைக்கு ரமேஷ் பாலா போட்டிருக்காரு, கோட்டோட போஸ்டரும் ஏஜிஎஸ் போட்டிருக்காங்க, இவரு வந்து தெலுங்கோட போஸ்டர் போட்டிருக்காரு வாலண்டியர். அதான் சொல்றேன், கோட் லூர்னு மாத்திட்டா முடிஞ்சது, அவ்வளவுதான். உங்க ஒப்பீனியன் என்ன ப்ரோ? போஸ்டர்ஸ் ரீசெண்டா அந்த ஒரு 3 போஸ்டர்ஸ் ப்ரோ, விபிஎன் படம் எல்லாம் போஸ்டர்ஸ் வச்சு கணிக்கவே முடியாது ப்ரோ, அது அப்படியே கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். நான் படத்தோட டைலாக்ஸ் தான் ஐம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்டுங்க. ஏதாவது ஃபன்னியாக பண்ணியிருப்பாரு, செம்மையாக பண்ணியிருப்பாரு. அதான் ப்ரோ, அது ஏதாவது விஷுவல் கண்டென்ட்டாக பார்த்தோம்னா தான் புரியுங்க. அப்போ ஏதாவது டீசர் மாதிரிலாம் வெயிட் பண்ணுறேன், அதெல்லாம் வராது, இப்போதைக்கு வராது. பட் சொல்கிறேன், ஓகே ப்ரோ, போஸ்டர்ஸ் கமர்ஷியலாக இருக்குது. பெரிய நான் என்னென்னா உள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரில, எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியலனால பார்ப்போங்க, வரட்டும். பில்ட் ஆகிறப்ப தான் தெரியும், வரட்டும் பார்ப்போம். இந்த கோபி பிரசன்னா வச்சே பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. உங்களுக்கு வேற ஏதாவது லைக் உங்களுக்கு அந்த மாதிரி ஒப்பீனியன் இருக்கா? இந்த அந்த டிசைன் ரொம்ப ஒரு மாதிரி சலிச்சு வச்சு அந்த மாதிரி சுமாரா டிசைன் பண்றாருங்கறாங்க, அப்படி கிடையாது. இல்ல சுமாருங்கிறத விட ப்ரோ கொஞ்சம் அந்த ஸ்டைல் வந்து ரொம்ப பழகிடுச்சு ப்ரோ, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா தான் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மாத்தணும் ஆக்சுவலா, ஏதாவது ஒரு வெரைட்டி கொண்டு வரணும் கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் எனக்கு இன்னொன்னுங்க, எனக்கு ஒரு மேபி தப்பா கூட இருக்கலாம், ஹீரோவோட ஃபேஸை அனிமேட் பண்றதே காண்டாகுதுங்க சீரியஸா. ஒய் ஆர் இது அனிமேட்டிங் ஹீரோஸ் ஃபேஸ்? அது எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. அவர் ரியல் ஃபேஸாக அந்த ரியல் ஃபோட்டோ சின்ன சின்ன டச்சப்ஸோடு ஏன் பண்ணுவோம், அதுதான் அனிமேட்டடாக ஒரு மாதிரி
சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இது வந்து விஜயண்ண அது மட்டும் சொல்ல, நிறைய படங்களோட போஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஒரு ஒரு ரியலாக இருக்குது. ஒரு கத்தியெல்லாம் பார்த்தா அப்படி அப்படி இருக்கும். அப்படி செம்மையாக இருக்கும். அந்த போஸ்டர்லாம் பார்த்தா செம்மையாக இருக்கும். இதான் அந்த டிஏஜிங் பண்றனால அந்த அது ஓகே எஃபெக்ட்ஸ்னாலயா நண்பா. ப்ரோ? பட் மொத்த போஸ்டர்லேயே சொல்கிறேன், அந்த ஃபேஸஸ் சொல்கிறேன். ஒரு மாதிரி சின்ன ஒரு அனிமேட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ அதுதான் ஒரு மாதிரியா தப்பாக இருக்குது. அது இந்த போஸ்ட்னு சொல்ல, ஜென்ரலாக எல்லா போஸ்ட்டும் சொல்கிறேன். பிரசாந்த் அந்த பாட்காஸ்ட் எப்போ ப்ரோ ஆரம்பிக்கலாம் பிளான்? ரூம் அங்கே மெட்ராஸில் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்குமா, இங்கே வீடு கட்டி முடிச்சுன்னா அது ஒரு ரூம் ரெடி பண்ணுது. இந்த 2 ரூமு சரி பண்ணணும். மெட்ராஸ் போனேன், அது வந்து மெட்ராஸ் ரூம் வந்து கண்டிப்பாக அடுத்த மாதம் மிடில் ரெடி ஆயிடும். ஸோ அது ஒரு 1 லட்ச ரூபா செலவு இருக்குது. 1-1.5 லட்ச ரூபா அந்த இன்டீரியர் ஃபுல்லாக எல்லாம் போட்டு சரி பண்ணோம். அதை சரி பண்ணோன்னே செட் பண்ணிவிட்டு அங்கே பாட்காஸ்ட்டு இமீடியட்டாக ஆரம்பிச்சிடுவேன். அதில் என்ன ரேண்டமாக எல்லாத்தையும் கூப்பிட வேண்டியதான். யார் யார் பாட்காஸ்ட் பேசணும்னு நினைக்கிறாங்களோ கூப்பிட்டு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதில் ஏதாவது ப்ரோ அந்த இன்டர்வியூஸ் அப்புறம் அந்த ஒரு ஸ்பாட்டிஃபைல ஒரு பண்ணீங்களா ப்ரோ? அது எல்லாமே எனக்கு பிடிச்சது ப்ரோ, நல்லா இருந்துச்சு. பாட்காஸ்ட் வந்து பண்ணிவிட்டு அது ஒரு ஹோல்சேல் பண்ணி ரீட்டெயிலில் நிறைய பக்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்ட்டு, அதுலேருந்து கிளிப்பிங்ஸ் எடுத்து அப்படியே யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு அப்படியே போட்டு அப்படியே பரப்பலான்ட்டு. அது தெரியல, அது சக்ஸஸ் ஆகுமான்னு கூட தெரியாது. பட் ஆனால் நிச்சயமாக இந்த வருஷம் பண்ணுறேன், அது டவுட்டே வேண்டாம். இந்த வருஷம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று சர்க்கரை விட்டாச்சு, உடம்பை வந்து 90 கிலோ கொண்டு வரணும். அதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எனக்கு. நான் பிஸ்னஸில் சம்பாதிக்கலாம், அதெல்லாம் எனக்கு ஐ டோன்ட் மைண்ட் அட் ஆல். அது ஓகே, அது பார்த்துக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது ப்ரியாரிட்டி வீட்டை கட்டி முடிச்சு அப்பா அம்மா கையில் தர்றது, அவங்க கொஞ்சம் ரெஸ்ட்டாக, அவங்க கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்துருக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அது எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-3.5 மாதத்தில் வீடு முடிச்சிட்டோம். ஸோ இது 2 தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அடுத்தது கண்டிப்பாக கண்டென்ட்டாக அடுத்த லெவல் போகிறது. ஏன்னா எனக்கே போர் அடிக்குது, வேறு ஏதாவது புதுசாக பண்ணணும். அது சும்மா பேசிக்கிட்டே இருக்காமல் இந்த வருஷம் பண்ணி காட்டிடணுன்ட்டு தான். இந்த ஹிந்தியில ராஜ்ஷாமே பார்த்துருக்கீங்களா ப்ரோ யூடியூப்ல? சொல்லுங்க ப்ரோ. அவங்க பாட்காஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ப்ரோ. அந்த பாட்காஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்க. நல்லா இன்ஃபர்மேட்டிவா நல்ல நல்ல டாபிக்ஸா எடுத்து பேசுறாங்க ப்ரோ. அதான் எய்ம் பண்றேன். ஏன்னா மெட்ராஸ்ல அங்க ஒரு ஸ்டுடியோ, இங்க ஒரு வீட்டில் வச்சிட்டோம்னா, இங்கே அவினாசியில் வச்சிட்டோம்னா என்னன்னா, இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிற செலிபிரிட்டிஸ் இவங்க எல்லாத்தையும் இங்கே வர வச்சிடலாம். மெட்ராஸ்ங்கிறப்போ மெட்ராஸில் இருக்கிற செலிபிரிட்டின்னு இல்லை, பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப் அங்கே வர வச்சு அப்படியே எடுத்துடலாம். ஸோ அதுதான் ஐடியா. பார்ப்போம், எல்லாமே கடவுள் விடுற வழி தான். நாம் யோசிக்கிறோம், மேலே ஒரு ஆள் பர்மிஷன் தரணும். இந்த வருஷம் பர்மிஷன் தருவாருன்னு நம்புவோம், அவ்வளோதான். உங்களோட அந்த இன்டர்வியூவோட வீடியோ குவாலிட்டி அதுவே சூப்பரா இல்லை, இனி சூப்பராக இருக்கும். லென்சஸ் அதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு நண்பா. லென்சிங்கு, லைட்டிங்கு அதெல்லாம் ஓரளவுக்கு இந்த சினிமாக்குள்ளே போய் புரிஞ்சிருச்சு. அது இன்னுமே பெட்டராக உனக்கு. இன்னுமே கேமராஸ்லாம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்குது. கொஞ்சம் பட்ஜெட் பிரச்சனைனாலும் அப்படியே வச்சுருக்கேன். கேமரா 2 அப்கிரேட் பண்ணிட்டனாலே உனக்கு அடுத்த லெவல் போயிடும். ஓகே நண்பர்களே, என்ஜாய் கான்வர்சேஷன் ஆரம்பிங்க. டேக் கேர், பாய். பாய் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ இருக்காரா? ஐயப்பன் ப்ரோ தூங்கிட்டாரா? ஐயப்பன் ப்ரோ கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க ப்ரோ. ஐயப்பன் தூக்கிட்டாரு. ஐயப்பன் ப்ரோ இன்னும் கார்த்திகை நான் தூக்கிட்டேன் போலயே. ஐயப்பன் நம்ம பேசுவோம் 42 கமெண்ட். அப்பா இதே வர அடுத்து நோக்கிறேன். பாவம் அவரை போட்டு இப்படி பண்றீங்க. ஐயப்பன் ப்ரோ அந்த டெஸ்ட் ஸ்குவாட் பாத்தீங்களா?
இந்தியா vs இங்கிலாந்து டெஸ்ட் ஸ்குவாட். வந்து தூங்க வச்சுட்டு போயிட்டாரு கார்த்தியனாவ. நடராஜனா கைய இறக்கி கை வலிச்சு. ஐயப்பன் ப்ரோ டெஸ்ட் ஸ்குவாட் பாத்தீங்களா? ஓகே முடிச்சுக்கலாம் விடு. பை. சரி ஓகே ப்ரோ.